யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே. இப்ப இந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு குடும்பமாய் கூடி வர செய்திருக்கிறேன், அதுக்காக உங்களுக்கு நன்றி. அப்பா, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நேர்த்தியாய் எங்களுக்கு பாடத்தை நீர் கற்றுக் கொடுத்து வருகிறீர், அதற்காக ஆண்டவரே நன்றி. அப்பா, இந்த பாடங்களை அனைத்தும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் பதியவும், நாங்கள் எளிதாய் புரிந்து கொள்ளவும், அதே போல ஆண்டவரே பிறருக்கு அதை எளிதாய் போதிக்கவும் எங்களுக்கு ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பாடமும் ஆண்டவரே யூடியூபில் போடப்படுகிறதுப்பா. அப்பா, அதை அநேகர் காணவும், அவர்கள் அதை புரிந்து கொண்டு அநேகர் கண்கள் திறந்து கொள்ளவும் ஆண்டவரே இதற்காக இந்த குரூப் அமைக்கப்பட்டதா வந்து அந்த ரைட் டிவிஷன் அது எல்லார் மக்களுக்கும் கொண்டு சேர பணி கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ. எல்லாருக்கும் நான் வந்து நன்றி செலுத்துறேன். ஏன்னா 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எனக்கு வந்து ஐ ப்ரொசீஜர் நடந்தது. அதுக்காக ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். முடிச்ச உடனே நான் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்லேருந்து பிடிச்சி ஒரு பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்து வீட்டில் மறுபடியும் அங்கே ஐ மீன் இடத்துக்கு இருந்து ஒரு பைக்கில் வீட்டுக்கு வந்து சேர்த்துக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுது. ஒரு ஆல்மோஸ்ட் 8:30 ஆகிடுது. அதனால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஏன்னா எனக்காக வேண்டி ப்ரேயர் பண்ண எல்லாருக்காக வேண்டியும் நன்றி. கர்த்தர் கிருபையில் அந்த திங்ஸ் எல்லாம் நல்ல ஐ மீன் அந்த ப்ரொசீஜர்லாம் நல்லபடியாக நடக்குது. நான் கூட வசதி வந்து கொஞ்சம் வரிதாக இருந்தாங்க, எப்படிடா இவன் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு எப்படி வரப்போகிறோம் அப்படின்னு. பட் கர்த்தர் நல்லபடியாக வர்றதுக்கு கிருபையை கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். ஓகே, நாம வந்து போன வாரங்களில் நடந்த இதை பற்றி ஒரு சின்ன ஒரு ரீகேப். நம்ம வந்து sovereignty of God and the sovereign will of God ரெண்டுமே ஒரே விஷயம் தான். sovereignty of God and the sovereign will of God பற்றி பேசியிருந்தோம். நிறைய விஷயங்கள் அதில் பேசணும், காஸ் அண்ட் எஃபெக்ட் பற்றி எல்லாம் பேசணும். அப்போ வந்து ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு ஓன் ஒன்ஸ் கான்ஷியன்ஸ்ன்னு சொல்லிட்டு ரோமருக்கு எழுதின நிருபம் 14:15 நம்ம வாசிச்சோம். அதுல என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கின்ற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கின்றார்கள். அவர்களுடைய மனசாட்சி கூட சாட்சியிடுகிறாள், குற்றமொன்று குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கின்றதுனாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியையை தாங்கள் இருதயங்கள் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறது அப்படின்னு இந்த விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். அப்புறமா வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து போன வாரத்துல வந்து நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்ததுல, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் அப்படின்பாங்க. இந்த வசனம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது. மனுஷன் வந்து தன்னுடைய இதுல வந்து பல விதமான காரியங்களை எல்லாத்தையும் யோசிக்கலாம், ஆனா அவனுடைய நடைகளையும் அவனுடைய காரியங்களை உறுதிப்படுத்துகிறவர், அப்போ கன்ஃபார்ம் பண்றது யாரு அப்படின்னாக்கா அது தேவன் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து அந்த சுய இச்சை, சுய ஃப்ரீவில்க்கு சொல்றது, சுய சுய சித்தம், சுய விருப்பம். நான் காஃப் வரும்னு நினைச்சு ஆடியோ மியூட் பண்ணியிருக்கேன். சுய விருப்பம் அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கொள்ள போறோம். இப்ப வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு இல்லஸ்ட்ரேஷனை வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு படம் ஒன்று காமிக்கிறேன் நான். இந்த படம் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஏன்னா வந்து இந்த தடவை நிறைய கேள்விகள் கேட்க போறேன், தயவு செய்து நீங்க வந்து பதில் சொல்லுங்க. இந்த படத்துல என்ன பாக்குறீங்க நீங்க? ஒரு மாடு கட்டப்பட்டிருக்கு. ஒரு மாடு கட்டப்பட்டிருக்கு, இன்னொரு மாடு, 2 மாடும் கட்டப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஓகே, வந்து பிரேசஸ் போட்டிருக்காங்க, பட் இட் ஹஸ் ஃபுட் டவுன். கீழ ஒரு தண்ணி இருக்குது. அப்புறமா வேற என்ன இருக்குது? கையில வந்து மாட்டுக்கும் புல்லு வச்சிருக்காங்க. புல்லு வச்சிருக்காங்க. ஓகே, வேற என்ன பாக்குறீங்க? 2 கயிறு கட்டி இருக்கு இல்லையா? அதுக்கு 2 மாட்டுக்கும் 2 கயிறு கட்டி இருக்கு. ஆனா அது ஒரு கயிறு கட்டி இருக்கதா நம்ம, ஏன்னா 2 கயிறு கட்டிருக்கனால அதனுடைய மூவ்மெண்ட் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஒரே ஒரு கயிறு கட்டி இருக்கிறதா நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கலாம். இன்டர்நெட்ல தேடினப்ப வேற
இது இல்லை. இப்போ இதுல இருந்து என்னெல்லாம் நீங்க பாக்குறீங்க? வேற என்னெல்லாம் இது பண்ண முடியும்? மாடுக்கு வந்து டைம் டேபிள் எதுவும் இருக்கா? நீ இப்பதான் சாப்பிடணும், அப்பதான் சாப்பிடணும், இப்பதான் தண்ணி குடிக்கணும், அப்பதான் தண்ணி குடிக்கணும்னு ஏதாவது டைமிங் இருக்கா? இல்லாட்டி அதுக்கு அது தான் இஷ்டப்பட்ட நேரத்துல குடிக்க முடியும், சாப்பிட முடியும் இல்லையா? ஆமா, தான் இஷ்டப்பட்ட நேரத்துல சாப்பிட முடியும். ஆனா நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதுதான் சாப்பிட சாப்பிட முடியும். முடியும். அங்க பின்னாடி இருக்கிற அந்த பச்சை பச்சேன்னு சில செடிகள்லாம் இருக்கு, மரங்கள்லாம் இருக்கு. அந்த செடியை சப்போஸ் அது வந்து சாப்பிடணும்னா அதனால முடியுமா? இல்ல, கட்டி போட்டுறதுனால சாப்பிட முடியாது. ஓகே. அவுட்புட்டாதான் சாப்பிடும். ஸோ இதுல இருந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க? என்ன வந்து ஒரு அஹ், என்னெல்லாம் நம்மளால இதுல இருந்து வர இது பண்ண முடியும்? நாம இப்ப படிச்சுட்டு வர காரியங்களுக்கும் அந்த சுய விருப்பமா சுய சித்தம் சுய விருப்பம். சுய விருப்பம் சுய சித்தத்துக்கு மாதிரி இப்ப அந்த மாட்டுக்கு சுய சித்தம் இருக்கா? லிமிட்டடா இருக்கு. லிமிட்டடா இருக்கும் இல்லையா? அது இஷ்டப்பட்டது சாப்பிட முடியாது. நம்ம ஆ. என்ன வச்சிருக்கிறாங்களோ அது ஒண்டிதான் அது சாப்பிட முடியும். ஆனா அது வந்து தான் இஷ்டத்துக்கு தான் விருப்பப்பட்ட நேரத்துக்கு அதை சாப்பிடலாம். ஆனா என்ன இருக்குதோ அதுதான் சாப்பிட முடியும். எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியும், எக்ஸ்ட்ராவா எதுவும் சாப்பிட முடியாது இல்லையா? ஆஹ் வேற வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஒருவேளை அந்த கயிறை கழட்டி விட்டா ஆனா அதை சுத்திட்டு வேற என்ன கட்டி விட்டாக்கா இருக்கும், இல்ல கயிறு கட்டி புல்லு வேற ஏதாவது புல்லு கில்லு ஏதாவது போயிட்டு மேயுது, இல்லைன்னா நம்ம தவிடு புண்ணாக்கு என்ன போடுறோம் கட்டி வச்சு நம்ம என்ன போடுறோமோ அதுதான் சாப்பிட முடியும். அப்போ அந்த கயிறு கட்டி இருக்கிற லிமிட் மட்டும் தான் அதால போட முடியும், அதை தாண்டி போக முடியாது இல்லையா? ஆமா ஆமா. இல்ல தம்பி, கயிறு ஆமா கட்டி சார், இருக்கிற அளவுக்கு தான் அதால போக முடியும் இல்லையா? கயிறு கட்டி இருக்கிற வரைக்கும் போக முடியும். அப்போ அதுல அந்த போய் மாடு அது பார்க்க முடியுமா? நான் என் இஷ்டத்துக்கு நான் எங்க வேணாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அது வந்து பெருமைப்பட்டுக்க முடியுமா? முடியாது சார். ஏன்னாக்கா அதனுடைய லிமிடேஷன்ஸ் இருக்கு ஆமா இல்லைங்களா? அதனுடைய லிமிட்டை தாண்டி அது அந்த லிமிட்டுக்குள்ள அது என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லைங்களா? ஆமா சரிங்களா? ஆமா சார். ஓகே. வேற ஏதாவது தாட்ஸ் இருக்கா? இல்ல இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போறேன் நான். மனுஷனுடைய சுய சித்தம்ங்கிறதோ இந்த ஒரு படத்திலேயே நமக்கு இல்லஸ்ட்ரேட் ஆகும் இல்லையா? நமக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கு, ஃப்ரீ வில் கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு அனுமதிச்சிருக்காரோ அந்த அளவுக்கு தான் நம்மளால பண்ண முடியும் இல்லையா? அப்போ மனுஷனுக்கு லிமிட்டட் சுயமாக சித்தம். சித்தம் வந்து சுய சித்தம் வந்து ஒரு லிமிட்டடா தான் இருக்கு, நாட் ஃபுல்லா கிடையாது இல்லையா? ஆனா நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இது மட்டும் மனுஷனுக்கு ஃப்ரீ வில் இருக்கு, அவன் எதை நினைச்சாலும் செய்யலாம், எது வேணாலும் பண்ணலாம். எஸ், அவன் எதை நினைச்சாலும் செய்யலாம், அவனுடைய லிமிட் உள்ள. அந்த லிமிட்டை தாண்டி அவனால பண்ண முடியாது. எப்படி ஒரு மாடு கட்டப்பட்டிருக்கோ அதே மாதிரி நமக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி போக முடியாது. ஆனா தேவனுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிமிட் இருக்கா? இல்ல. இல்லையா? அப்போ அவருக்கு வந்து சாவரன் வில் இருக்கு, ஃப்ரீ Brother, வில். பிரதர் இதுல இன்னும் ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணவா? ஆக்சுவலா இந்த மாடுக்கு அந்த மாடோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் தான் மாடு அப்படின்னா, நான் அந்த மாடோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அந்த மாடு என்ன யோசிக்கலாம்னா, ஐ ஹாவ் அ ஃப்ரீ வில். எனக்கு நான் இஷ்டப்பட்டா தண்ணி குடிப்பேன், நான் இஷ்டப்பட்டா புல்லு சாப்பிடுவேன், நான் இஷ்டப்பட்டா படுத்துக்குவேன் எந்திரிச்சுக்குவேன்ட்டுன்னு அந்த மாடு வந்து தனக்கு ஃப்ரீ வில் ஃபுல்லா இருக்கிறதா நினைக்குது, வித்தின் இட்ஸ் பவுண்டரிஸ்குள்ள அது நினைச்சுக்கிட்டு இருக்கு. பட் நம்ம வந்து மாட்டை விட்டு வெளியே இருந்து நமக்கு பார்க்கும்போது இன்னும் அந்த கயர் இருக்கனால இட் இஸ் பவுண்ட் டு லிமிடேஷன் நம்ம சொல்றோம், கம்பேரிங் டு தட் கவ். இப்ப நம்மள வந்து கவ் பிளேஸ்ல வச்சோம்னா மனுஷங்களும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, வி ஹாவ் ஃப்ரீ வில். நான் நினைச்சதை சாப்பிட்றேன், நான் நினைச்சதுக்கு போறேன், நான் நினைச்சதுக்கு வரேன்ட்டுன்னு, பிகாஸ் வி ஆர் நாட் சீயிங் த ரோப் டைட் டு அஸ். எக்ஸாக்ட்லி. அது தேவனுக்கு தெரியும். அப்ப அதுக்கு மேல இருக்கிற இப்ப மாடை விட நம்ம ஹையர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறனால வி அனலைஸ் அண்ட் வி சி, மாடு வந்து தன்னை ஃப்ரீ வில் நினைச்சுக்கிட்டாலும் இட் இஸ் நாட் ரியலி த ஃப்ரீ வில் ஆஃப் கவ். அது என்ன ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கோ அது மட்டும் தான் அதுக்குன்ட்டுன்னு. இப்ப மனுஷன் வந்து இன்னைக்கு 90% ஆஃப் த வேர்ல்ட் திங்ஸ் தட் மேன் ஹஸ் அ ஃப்ரீ வில் அண்ட் ஹி கேன் டு வாட் எவர் ஹி லைக்ஸ். எஸ்.
இந்த மாடு மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த கயர் இருக்கிறது வந்து மாட்டுக்கு எப்படி அது ரியலைஸ் ஆகலையோ மனுஷங்களுக்கும் அதே மாதிரி ரியலைஸ் ஆக மாட்டேங்குது. ஏ சுப்பீரியர் பீயிங், மனுஷனோட சுப்பீரியரா இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஓகே மனுஷனுக்குமே வந்து அந்த லிமிடேஷன் இருக்குன்றது. அன்லஸ் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே இந்த இல்லஸ்ட்ரேஷன், இந்த படம் வந்து பிரதர் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது எங்களுடைய பர்சனல் பைபிள் ஸ்டடியில. கார்த்திகேயன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த இருக்குது சார். அப்போ படிச்சது 2 இயர்ஸ் முன்னாடி மேனுடைய ஃப்ரீவேல பத்தி படிச்சப்போ பிரதர் இந்த படத்தை வந்து அவர் தான் பண்ணாரு. எனக்கு வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த படத்தை அனுப்பிச்சு விட்டாரு. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஓகே, இப்போ நாம வந்து இன்னும் ஒரு இந்த மனுஷனுக்கு இருக்கிற சுய இச்சை, சாரி சுய சித்தம் சித்தம் வந்து ஒரு லிமிட்டடா விருப்பம்னு சொல்லலாம். சுய விருப்பமோ சுய சித்தமோ அது வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்குதுன்றத பார்த்தோம். ஒரு சின்ன ஒரு படத்துல வந்து ஒரு ஃபுல் தாட்டையே வந்து அதை இல்லஸ்ட்ரேட் பண்ணிட்டு இல்லை. ஆனா காடுக்கு, தேவனுக்கு அவருடைய சுய சித்தம் வந்து ஜெனரேஷன்ஸ் மேலேயே இருக்குதுன்றத பத்தி இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். தமிழ்ல அந்த வசனத்தை நான் போடுறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13ல. யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா இந்த இடத்துல? அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே இவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஓகே, இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் சொல்ல முடியுமா? ஆண்டவர் வந்து பிக்ஸ் பண்ணிடுறாரு, அவங்க இத்தனை 400 வருஷம் அங்க அடிமையிலா இருப்பாங்க அப்படின்னு, உபத்திரப்படுவாங்க அப்படின்னு பண்ணிடுறாரு இல்லைங்களா? ஆனாலும் அந்த இடத்த வந்து அவங்களுக்கு கொடுக்கல இல்லைங்களா? அந்த இடத்த வந்து ஆபிரகாமுக்கு இந்த இடம் தான் உனக்கு அப்படின்னு சொல்லி நிச்சயப்படுத்திடுறார். ஓகே, ஆனா அவங்களுக்கு அந்த இடத்த இன்னும் அவருக்கு கொடுக்கல. ஏன்னாக்கா அங்க இருக்கிற அந்த கானான் தேசத்துல இருக்கிற அம்மோனியர்கள் அவர்களை வந்து நான் வந்து நியாயம் தீர்ப்பேன், இல்ல உங்களை வந்து நீ நிச்சயமாக அறியப்படுவாய், இது வந்து 400 வருஷம் நீ உபத்திரப்படுவாய் என்றும் நீ நிச்சயமாய் அறியப்படுவாய். இவர்கள் சேவிக்கும் ஜனங்களை நான் நியாயம் தீர்ப்பேன். மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவீர்கள் அப்படிங்கிறார். 14 வருஷத்துல சொல்றது யாரை பத்தி சொல்றாரு? எகிப்துல இவங்க 400 வருஷம் இருக்காங்க இல்லையா, அந்த பத்தி பேசுறாரு. நீ அவங்கள விட்டு 400 வருஷம் நீ அங்க இருப்ப, அதுக்கப்புறமா நீ மிகுந்த இதோட வருவ. நீ ஆனா உன் சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், உன் முதிர் வயதிலே அடக்கப்படப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்பி வருவார்கள். எந்த இடத்துக்கு? கானான் தேசத்துக்கு. ஏன்னாக்கா எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்றாருனாக்கா அவர்களுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறல. கானான் தேசத்தினுடைய இருக்காங்க இல்லையா, அந்த மக்களினுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறல அப்படிங்கிறாரு. ஓகே, அப்போ ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை தேவன் கொடுத்துட்டாரு. ஆனாலும் அவங்க போய் உடனே எடுத்துக்கொள்ளல. அமோரியர்கள் அந்த இடத்த ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களுடைய ப்ராப்ளம் வந்து சாதாரணமா வெறும் ஐடாலிட்ரஸ் மட்டும் கிடையாது. அவர்கள் வந்து ரொம்ப இம்மாரலான பலவிதமான துஷ்டமான காரியங்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க. அந்த காரியங்களை பத்தி ரொம்ப டீட்டெயிலா லெவிட்டிகஸ் 20வது அதிகாரத்துல 23வது வசனத்தை சொல்றாரு. இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னாக்கா, நீ வந்து நீ அந்த இடத்துல போனதுக்கு அப்புறமா அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அந்த காரியத்தை எல்லாத்தையும் நீ செய்யாத அப்படிங்கிறார். சரிங்களா?
நீ அந்த இடத்துல போயிட்டு அந்த மாதிரியான காரியங்களை நீ செய்யாத அப்படிங்கிறாரு. ஓகே. அம்போரியர்கள் வந்து அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஜனங்களா இருந்தாலும் அவர்கள் மேல தேவன் இன்னும் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கிறார். ஏன் அவர் அவ்வளவு பொறுமையா இருக்கிறாருன்னாக்கா அவர்களுடைய பாவங்கள் இன்னும் பரிபூர்ணமாகல அப்படின்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தேவன் வந்து எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவருடைய டைமிங்ல செய்யறாரு. சரிங்களா? பிகாஸ் காட் இஸ் டைமிங் விச் comes under the sovereign will of God and his plan. அவர் என்ன தீர்மானிச்சிருக்கிறாரோ அதன்படிதான் அந்த நேரத்துல தான் அவர் செய்யறாரு. இவர்கள் என்னதான் அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாலும் எவ்வளவு நாள் வேணாலும் நான் அக்கிரமம் பண்ணிட்டே இருப்பேன், நான் forever அக்கிரமம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாலும் அவர்களுக்கு தன்னுடைய அக்கிரமம் பண்றதுல கூட அவங்களுக்கு சுய சித்தம் கிடையாதுன்றது இந்த வசனத்து மூலியமா பாக்குறோம். சரிங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா தேவன் வந்து தேசங்கள் மேலேயும் அவருக்கு ஒரு அப்சல்யூட் கண்ட்ரோல் இருக்குதுன்றதை பார்க்கணும். இது எப்படி அப்படின்னாக்கா பிற்பாடு இவங்க 400 வருஷம் அங்க எகிப்து தேசத்துல அடிமையா இருந்து மோசேயின் மூலியமாக அவர்கள் அங்கிருந்து விடுதலைப்பட்டு தேவன் மோசையை கொண்டு அவங்களை கொண்டு வந்து வனாந்திரத்துல 40 வருஷம் இவங்க வந்து சுத்தி திரிந்து பிற்பாடு யோசுவா மூலியமாக அவங்க அந்த இடத்துல போய் தேவன் வந்து கொடுத்த தீர்க்க தரிசனத்தின்படி அவர்கள் வந்து என்ன ஆகுறாங்க, அந்த தேசத்தை கானான் தேசத்தை சுதந்திரிக் கொள்றாங்க. இந்த காரியம் வந்து ஏறத்தாழ 400, இங்க ஒரு 40, 400 பிளஸ் யாக்கோப்பு, ஈசாக்கு இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் வந்து 15வது அதிகாரத்துல இந்த காரியங்களை பத்தி சொல்லியிருக்கிறார். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? இது இன்னொரு ப்ரூஃப் தேவனுக்கு அப்சல்யூட் சாவரன் வில் இருக்குதுன்றத வந்து நாம இதுல பாக்குறோம். நம்ம வந்து மனுஷனுக்கு சுய சித்தம் கிடையாதுன்றத ரொம்ப சிம்பிளா ஒரு இதுல பார்த்துட்டோம் நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலியமா. ஆனா தேவனுக்கு வந்து எப்படி ஜாதிகள் மேலேயும் அவருக்கு வந்து தன்னுடைய சித்தத்தை, அவர் தன்னுடைய சுய சித்தத்தை சாவரன் வில்ல வந்து எப்படி அவர் இதை பண்ணப்படுறாருன்னு பார்த்தோம். இப்ப அடுத்தது வந்து தேவன் வந்து இஸ்ரவேல் மக்கள் மேலேயும் எப்படி தன்னுடைய சித்தத்தை, இந்த சாவரன் வில்ல அவர் எப்படி இஸ்ரவேல் மக்கள் மேலேயும் வச்சிருக்கிறாருன்னு பார்க்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள். இந்த இடத்துல பாருங்க, God did shut up together the Israels to unbelief அப்படின்னு புரியுங்களா? இதுல வந்து தமிழ்ல பார்த்தோம்னாக்கா ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த காரியத்தை படிக்கும் போது எப்படி இந்த காரியங்கள் நடக்குதுன்றத பாக்குறோம். நம்ம இந்த பிரகாரம் ரோமர் 11:26, 27 வாசிக்கிறேன் நானு. இது எதுக்கு நான் வாசிக்கிறேன் அப்படின்னா, என்னடா திடீர்னு இங்கேயோ ஜம்ப் பண்றாரு, எந்த ஒரு இதுவும் இல்லாம அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்ப தேவனுக்கு இஸ்ரவேல் மக்கள் மேல எப்படி அதிகாரம் இருக்குது, அப்சல்யூட் அதிகாரம் இருக்குதுன்றத பத்தி பார்க்க போறோம். அந்த பால் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா இது பண்றாரு. அந்த காரியங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரோமர் 11:26 யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? இந்த பிரகாரம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவருடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு, மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலகுவார் என்றும் எழுதியிருக்கிறது. நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடன் செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கார். இப்போ 26ல பாருங்களேன், கொஞ்சம் டீப்பா போடுனாக்கா, இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் எழுதிருக்கு. அப்ப யாராவது சொல்ல முடியுமா, இல்ல நான் வந்து ரட்சிக்கப்பட முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்க எல்லாரும் சொல்ற ரட்சிக்கப்படுவீங்க, நான் ரட்சிக்கப்பட மாட்டேன், நான் கட்டுப்பட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? முடியாதா?
ஒருத்தருக்கு ரட்சிக்கப்பட விருப்பம் இல்லைன்னா எனக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு விருப்பம் இல்லை, நான் அக்கிரமத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணாக்கா சார் இப்ப நான் கூட தான் சொல்லியிருந்தேன், நான் இந்துவா பிறந்தேன் இந்துவா தான் சாவேன் என் ஆ, ஒய்ஃப் கிட்ட. ஆ, அப்படியே நடந்தது. ஆ. ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி நீ என்ன நினைக்கிறமா? Mm, it has a mixed opinion actually. என்னம்மா? அது ஒரு மாதிரி mixed opinion. அது அந்த சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு ஏத்த மாதிரி. ஆ. அப்போ அவங்களால வந்து அந்த இடத்துல ரிபெல் பண்ண முடியும், அது ஓகே. சம்டைம்ஸ் பண்ண முடியும், சம்டைம்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி 50-50ன்ற மாதிரி இல்லையா? மீன்ஸ் அது எப்ப நடக்குதுன்னா, மீன் சிறவசீலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடன் செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது அப்படிங்கிறார் இல்லையா? ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல சாரி, இதுதான் நான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறேன். அதை தான் நான் கேட்டிருக்கேன். நான் டு யூ திங்க் ஸோ அண்ட் டு தே ஹாவ் ஃப்ரீ வில் நாட் டு கெட் சேவ்ட் அப்படின்னு. ஓகே, கேன் இஸ்ரேல் வித் தேர் ஃப்ரீ வில் ரெசிஸ்ட்? அப்போ அதான் வந்து அவங்களுடைய ஃப்ரீ வில்லில் இருக்கிற, இஸ்ரேலுக்கு இருக்கிற ஃப்ரீ வில்லில் அவங்களால இந்த தேவனுடைய காரியத்தை வந்து எதிர்த்து நிற்க முடியுமான்றதை நம்ம கேட்டோம் இல்லையா? இப்போ வந்து அவருக்கு வந்து அவர் சொல்றாரு, ஃபார் திஸ் இஸ் மை கவர்னன்ட் அண்ட் டு தென் when I shall take away their sin அப்படிங்கிறார். ஏன்னாக்கா தேவன் வந்து அவர்களோட ஒரு கவர்னன்ட் பண்ணி இருக்கிறாரு, அந்த ஒரு உடன்படிக்கையின்படி அவருடைய பாவத்தை எடுத்து போடுவேன் அப்படின்னு இருந்தார் இல்லையா? ஓகே, ஏற்கனவே தேவன் வந்து ஒரு கவர்னன்ட் பண்ணார் இல்லைங்களா? ஞாபகம் இருக்கா? ஒரு உடன்படிக்கை அவரோட பண்ணாரு. யாத்ராகமம் 19வது அதிகாரம் 4-5 ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அது பார்க்கலாமா? 5-6 வரும் பிரதர். சாரி, யாத்ராகமம் 19:5-6. 19:5-6. ஓகே, 19:5-6. ஓகே, யாராவது வாசிக்கிறீங்களா? நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். அதை யாத்ராகமம் 5:6. தமிழ்ல மாத்திருங்க. இப்பொழுதே நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரியர் ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஓகே, பாருங்க. இப்ப வந்து இந்த இடத்துல 5வது வசனத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னு சொல்ல முடியுமா? இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீரானால் சகல ஜனங்களும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்திப்பாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் சம்பத்தாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது அப்படிங்கிறார். சரிங்களா? நான் வந்து இங்கிலீஷ்ல போடுறேன். நான் அதை 5. If ye will obey my voice indeed and keep my covenant, then ye shall be a peculiar treasure unto me above all people, for all the earth is mine. ஓகே, இந்த இடத்துல என்ன நீங்க கவனிக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? என்ன ஒரு முக்கியமான காரியங்கள் அந்த இடத்துல பார்க்கணும் நம்ம வந்து? அவர் என்ன சொல்றாரு? நீ வந்து என்னுடைய என்னுடைய உடன்படிக்கையெல்லாம் நீங்க வந்து கை கொண்டீர்கள்னாக்கா நீங்க வந்து ட்ரெஷரும், அப்புறமா எவ்ரிதிங் ஆன் தி எர்த் இஸ் மைன், ஆல் தி எர்த் இஸ் மைன் அப்படிங்கிறாரு இல்லையா? இதுல ஒரு கேட்ச் இருக்கு. அந்த கேட்ச் you obey my voice. if you obey my voice truly அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்களேன், இப்போது நீங்கள் என் வார்த்தை உள்ளபடியை கேட்டு என் உடன்படியை கைக்கொள்வீர்களானால் அப்படின்னு இல்லையா? அப்போ என்ன, அந்த இடத்துல வந்து ஒரு கண்டிஷன், இஃப் அண்ட் தென் கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா?
ஓகே, இஃப் அண்ட் தென்னாக்கா நீ வந்து உடன்படிக்கையை கை கொண்டினாக்கா நான் உனக்கு இது செய்வேன், உடன்படிக்கையை கை கொள்ளலைனாக்கா ஆப்வியஸா நான் உனக்கு இது செய்ய மாட்டேன் அப்படிங்கிறேன் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேட்ச் இல்லைங்களா? அப்போ அந்த உடன்படிக்கையை அவர்கள் கை கொண்டார்களா? அந்த நேரத்துல அவர்கள் வந்து அந்த உடன்படிக்கை எல்லாத்தையும் கை கொண்டு கொண்டாங்களா? இல்ல சார். என்னப்பா? இல்ல சார். கை கொள்ளல. ஆமா தம்பி, கீழ்ப்படியல. ஆமா கை கொள்ள. கீழ்ப்படியல். ஓகே, அவர்கள் கீழ்ப்படியல இல்லையா? You cannot share this from your screen. Brother, screen sharing is fast இருக்கு brother. பாருங்க. Brother? ஹலோ? ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு பிரதர். இல்ல நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் அளவுல தான் இருக்கு. நான் வேற ஒரு ஸ்கிரீனுக்கு நான் வந்தேனாக்கா எனக்கு அது ஷேர் ஆக மாட்டேங்குது. நான் வந்து இது பைபிள்ல இருந்து வெளியில வர பார்க்குறேன். ஸ்டாப் ஷேரிங். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பிரதர். திரும்ப நீங்க ஸ்கிரீன் ஷேர் கொடுங்க. ஓஹோ, இப்போ வந்துருச்சு. என்னுடைய நெட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அவர் வந்து என்ன அந்த உடன்படிக்கையின்படி அது வந்து கண்டிஷன் உடன்படிக்கை இல்லைங்களா? நம்ம பார்த்தது ஆதிய யாத்ராகவும் 9:5 பார்த்தது இஃப் கண்டிஷன் இருக்கு. ஆனா இவர் வந்து இப்போ சொல்ற இந்த உடன்படிக்கை என்னதுன்னாக்கா ஐசையா 55:3 வாசிங்களா யாராவது ஒருத்தர்? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பாருங்க, நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். The sure mercies of Davidனால தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல என்ன கண்டிஷன் இருக்கு? ஐசையா 55:3 என்ன கண்டிஷன் இருக்கு? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது. அப்போ இவங்க வந்து வந்தாக்கா இவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க அதாவது கை கொள்ள வேண்டியது அப்போ அந்த இடத்துல முதல்ல பண்ண உடன்படிக்கையில அவங்க என்ன பண்ணணும்? அந்த இது எல்லாத்தையும் 613 கட்டளை எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். ஒரு கட்டளையை மீறினாலும் எல்லா கட்டளையும் மீறினதாக அர்த்தமாகும் இல்லைங்களா? யாக்கோப்பினுடைய நிருபத்தில் நம்ம பார்த்தோம், ஒண்ணுக்கு மீறினாலும் எல்லாமே அவுட்டு. அதாவது நீ வந்து 100% மார்க் எடுக்கணும், இல்லைனாக்கா 0%. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. ஒன்று பாஸ், 100% பாஸ், இல்லைனாக்கா ஒரே ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் உனக்கு 0 மார்க் தான். 99 கொஸ்டினை கரெக்டா எழுதிட்டு ஒரே ஒரு கொஸ்டின் தப்பா எழுதிட்டோம்னாக்கா 99 மார்க் கிடையாது, 0 மார்க். எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டா எழுதினாதான் அதுதான் அந்த பழைய உடன்படிக்கை. இப்ப இந்த உடன்படிக்கையில உனக்கு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. அதே இதுல எசையா 59:21 பாருங்க. மேல் இருக்கிற என் ஆவியும் நான் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல என்ன கண்டிஷன் இருக்கு ஜெசி? இதுல என்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்ல முடியுமாமா? 59:21 இதுல வந்து you will have to hear me and I will make an everlasting covenant. It is his will of doing it.
That is what is the condition. If you obey, then I will make it. அந்த இஃப் யூ ஒபே என்ற வார்த்தை எங்க இருக்குமா? Incline your ear and come unto me. Hear and you your soul shall live. Incline your ears and come unto me. அதுக்கு கீழே இருக்குது பாரு 59:21. Okay. As for me, this is my covenant with them, says the Lord. Them வந்து Israel. My spirit that is upon thee, upon you, and my word which I have put in thy mouth shall not depart out of thy mouth, and nor out of the mouth of thy children, nor out of the mouth of the seeds, children's children. Okay, says the Lord, and henceforth and forever. இப்போதுல இருந்தும் forever, for the eonian timeக்கு என்னுடைய வார்த்தை வந்து உன்னுடைய வாயிலிருந்தும் உன்னுடைய சந்ததியினுடைய வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் விலகாதுன்னு சொல்லிட்டு ஒரு பண்றாரு. திஸ் இஸ் an everlasting covenant without a condition. சரிங்களா? முதல்ல நம்ம பார்த்தது எக்ஸோடஸ்ல பார்த்தது கண்டிஷனோட இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கறது வந்து என்னது? எவர்லாஸ்டிங். ஓகே, இந்த கண்டிஷன் நிறைவேறிட்டா நிறைவேறலையா? நிறைவேறல. ஏன்னாக்கா நிறைவேறல. இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட், இட் இஸ் நாட் ஃபுல்ஃபில்ட் yet. எப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கு இந்த யூத மக்கள், ஏன்னா யூத மக்கள்கிட்ட பேசுறாரு இல்லையா? ஏசாயா வந்து யூதர் தான் எழுதுறாரு, புறஜாதிகளுக்கு எழுதல, யூதர்கள்ட்ட தான் அந்த காரியங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே யூதர் மக்களோட தான் அவர் டீல் பண்றாரு, இஸ்ரவேல் மக்களோட, இல்லைங்களா? அப்போ அவர்களுடைய வாயிலிருந்து, அவர்களுடைய சந்ததிகள் வாயிலிருந்து தேவனுடைய அருளின வார்த்தைகள் போயிடுச்சா? இன்னைக்கு போயிடுச்சு. அப்போ அவங்க இன்னும் அந்த பழைய உடன்படிக்கையில தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் அந்த புதிய உடன்படிக்கை வரல. அந்த புதிய உடன்படிக்கை அவர்களுக்கு வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? அவரு ஊத்துறார், அவரு எல்லாத்தையும் பண்றாரு. தன் ஆவியை நான் வாயில் அருளுகிறேன் அப்படிங்கிறார் இல்லையா? அவர் அப்ப பண்ணும் பொழுது இவங்களால அதை வந்து மறுதளிக்கவே முடியாது. இவங்களால இல்ல எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த ஆவி வேண்டாம், நான் வந்து பாவத்திலே தான் இருக்க போறேன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் தேவனுடைய absolute sovereign will works on that. அவருடைய absolute பிரமாணம் வந்து அந்த பூரணமான absolute பிரமாணமான அவருடைய சுய சித்தம் இஸ்ரவேல் மக்கள் மேல வரப்போகுது. சரியா? எனக்கு கொஞ்சம் புரியல. ஓகே ஓகே. அதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸடஸ்ல இருக்கிறதுக்கும் அதே என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, ஓகே, வசந்திக்கு புரியலன்றதுனால மறுபடியும் நான் இது பண்றேன். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எக்ஸோடஸ்ல வந்து யாத்ராமாகத்துல நீங்கள் என் வாக்கை உள்ளபடியே கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்கள் ஆனால், if you truly obey and do all the commandments, then சகல ஜாதிகளில் நீங்கள் எனக்கு சொந்த சம்பந்தமா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ஜனங்களா ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் அப்படிங்கிறார். அந்த இடத்துல கண்டிஷன் இருக்கு. அவர்கள் வந்து அந்த உடன்படிக்கையை கை கொள்ளல. அந்த உடன்படிக்கை என்னது? மோசேக்கு தேவன் கொடுத்த 613 கட்டளைகளை அவங்க நிறைவேற்றணும். அந்த கட்டளைகளை அவங்க நிறைவேற்றலன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த ஆசாரியர்களாகவும், இந்த இடத்துல இருக்க 6ல சொல்றீங்களா, ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் அப்படிங்கிறாங்க. தேர் த ராயல் priesthood அண்ட் ஹோலி நேஷன். பரிசுத்த ஜாதினாக்கா ஹோலி நேஷன், ஆசாரிய ராஜ்யம்னாக்கா ராயல் priesthood சொல்லிட்டு. ஏன்னாக்கா தேவன் அவர்களை ஆபிரகாம் மூலியமாக தேர்ந்தெடுத்து அவருக்கு ஆபிரகாம் மூலியமாக ஒரு சந்ததியை கொண்டு வந்து, அந்த சந்ததியை வந்து எகிப்துல அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது, இந்த கஷ்டப்படுத்துக்கும் அவர் தான் கொண்டு போனாரு. அவங்களை கஷ்டப்படுத்தி அங்கிருந்து
பலத்த கரத்தோட மீட்டு கொண்டு வந்து அவர்களுக்கு வனாந்திரத்துல வச்சு அந்த கற்பனைகளை கொடுக்கிறாரு. அவர்களோட ஒரு உடன்படிக்கையை செய்யறாரு. அந்த உடன்படிக்கை வந்து கண்டிஷனல் உடன்படிக்கை, கண்டிஷனல் கவர்னன்ட். அதுல என்னதுனாக்கா, நீ இதை செஞ்சினாக்கா நான் உனக்கு இதை செய்வேன், நீ இதை தவறிட்டீனாக்கா நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு. அது வந்து பழைய உடன்படிக்கை. இந்த இடத்துல ஏசையால வந்து இசையா 29:21 வந்து அன்கண்டிஷனல் forever அப்படிங்கிறாரு, கவர்னன்ட் சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு, என்னுடைய ஆவியை நான் உன் மேல ஊத்துவேன், நீ விரும்புறியோ இல்லையோ அதை பத்தி கவலையே கிடையாது. என்னுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தை விட்டு போகவே போகாது, உன்னுடைய சந்ததியை விட்டும் போகாது, உன்னுடைய ஜெனரேஷன் பேர பிள்ளைங்கள் எல்லாரும் போகவே போகாது. அப்படின்னாக்கா அவர்கள் பைபிள் எடுத்து படிக்கணுமா? படிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி செல்ல வேண்டி இருக்குமா? தேவையில்லை. ஏன்னாக்கா ஆவியானவரே அவர்கள் மேல அந்த வார்த்தையை ஊற்றி இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து அந்த இதை வந்து இருக்கா. அதுதான் வந்து புதிய உடன்படிக்கை. ஓகேங்களா? இது வந்து 50 இன்னொன்று வந்து இந்த இதுல வந்து இன்னும் கொஞ்சம் பிரதர், கொஞ்சம் டைம் இருந்துனாக்கா நம்ம இதை முடிச்சிடலாம் பிரதர். பார்த்துடலாம் நம்ம. ஓகேங்களா? இப்ப ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எரேமியா யாராவது ஒருத்தர் எரேமியா 31:31 34 முடிவு தமிழ்ல வாசிக்க முடியுமா? நான் இப்ப இதுல போடுறேன். நான் இதோ 31வது அதிகாரம் 31வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடைய உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பது, அவர்களில் பெரியவன் மற்றும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஓகே, சரிங்களா? வெரி குட். இப்ப பாருங்களேன், 31 நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃப்ரீ வில் நம்மளுடைய தேவனுடைய சுய இச்சைங்கிற காரியத்தை வந்து சார்ந்ததா இருக்கு. டைரக்டா சார்ந்ததா இல்லாட்டினாலும் டைரக்டா இது சார்ந்தது இருக்கு. ஆனா இந்த காரியங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஆழமா படிக்கும் பொழுது அநேக விஷயங்கள் நமக்கு புரியும். புதிய ஏற்பாட்டை வந்து நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கும் இது உதவும். சரிங்களா? 31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்றது இல்லைங்களா? அது வாசிக்கிறீங்களா? இதோ ஸ்கிரீன்ல இருக்கு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப இது வந்து பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? இது ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ இந்த காரியங்கள் இன்னும் வரல இல்லையா? இது வந்து இனிமேப்பட்டு வரப்போகுது. அப்போ வருகிற நாட்கள் அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தோடும் என்ன பண்றாரு அவரு? புது உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட் இல்லைங்களா? புது உடன்படிக்கை நான் செய்ய போகிறேன், பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அது வந்து என்னது பண்ணுவேன்ங்கிறது? பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ புது உடன்படிக்கை இனிமேப்பட்டு தான் வரப்போகுது இல்லைங்களா? எப்போ எரேமியா சொல்ற நேரத்துல புது உடன்படிக்கை வரல, அவர்கள் இன்னும் பழைய உடன்படிக்கையெல்லாம் இருக்காங்க. அந்த பழைய உடன்படிக்கை எப்போ வந்து அது வந்து முடிஞ்சு போய் புது உடன்படிக்கை எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, அந்த புது உடன்படிக்கை அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புது உடன்படிக்கை ஃபியூச்சர்ல வரப்போகுது இல்லைங்களா? அப்போ வந்து அதை பத்தி சொல்லும் பொழுது, நான் அவர்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து
அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. இப்ப நான் பண்ண போறிய புதிய உடன்படிக்கை நம்ம இப்ப படிச்சோம் இல்லைங்களா, யோத்ராகமம் 19வது அதிகாரம் 5-6 படிச்சோம் இல்லைங்களா, அந்த உடன்படிக்கை படி அல்ல. ஏன்னாக்கா அவர்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் என்ன பண்ணாங்க, மீறி அவமாக்கி போட்டார்கள். அந்த உடன்படிக்கையை நான் அவர்களுக்கு நாயகரா இருந்தோம். although I was the இங்கிலீஷ்ல எப்படி சொல்லி இருக்கு பிரதர், நாயகனுக்கு although I was an husband unto them, அவர்கள் என்னுடைய அந்த உடன்படிக்கையை மீறி போட்டார்கள், மீறி அவமாக்கி according to the covenant that I made with their fathers in the day that I took them by the hand to bring them out of the land of Egypt, which my covenant they break. Although I was an husband unto them, saith the Lord. Okay. அப்போ இத என்ன சொல்றாரு, பழைய உடன்படிக்கையை பத்தி சொல்லிட்டு இப்ப 13ல மறுபடியும் ஆரம்பிக்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது, இதான் இது புது உடன்படிக்கை, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளங்களிலே வைத்து. முதல்ல நியாய பிரமாணத்தை எங்க எழுதி வச்சிருந்தாரு, பலகையில, அப்புறமா சுருட்கல்ல இல்லையா, தோல் சுருட்கள்லயும் அதுல எழுதியிருந்தாரு. இந்த புதிய உடன்படிக்கை எங்க எழுத போறாரு, இருதயத்துல இல்லைங்களா. பாருங்க அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது பாருங்க. நான் இஸ்ரவேல் குடும்பத்தாடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காரியங்கள் நிறைவேறிட்டா, நிறைவேறல. ஏன்னாக்கா இது எரேமியால சொல்லி இருக்கிறாரு, இன்னும் யூதர் மக்களுக்கு தேவனுடைய உடன்படிக்கைகளை அவர் இன்னும் இருதயத்துல எழுதல. இருதயத்துல எழுதிட்டாக்கா அவங்களால மீறவே முடியாது இல்லைங்களா. ஓகே, 34 இனி ஒருவனும் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அப்போ இந்த பைபிள் டீச்சர்களுக்கே வேலை கிடையாது, பைபிள் ஸ்டடிக்கே வேலை கிடையாது. அவர்களின் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கின்றார். நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை இணை நினையாதிருப்பேன் அப்படிங்கிறார். பழைய ஏற்பாட்டுல அவங்க பாவம் பண்ண அவங்க என்ன பண்ணணும், தண்டிக்கப்பட்டாங்க. அது இந்த பாவ நிவர்த்திக்கு அவங்க என்ன பண்ணணும், பிராயச்சித்தம் பண்ணணும் இல்லையா. ஓகே, அப்போ ஜெசி அவர்களுடைய பாவங்கள் முழுசா எடுக்கப்பட்டு விட்டதா? இல்ல இல்ல இல்ல. ஏன்னா அதுல you will have to follow all the commandments. Even ஒரு கமாண்ட்மெண்ட் இது பண்ணாலும் அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. அதுக்காக வேண்டிதான் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பலி கொடுக்குறாங்க, பாவ நிவர்த்தி பலி அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பலிகள் இருக்கு. அதுல ட்ரிங்க் ஆஃபரிங்கு, சின் ஆஃபரிங்கு, தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங்னு சொல்லிட்டு அந்த 613 கட்டளைகள்ல பல விதமான கட்டளைகள் இருக்கு. அது படிச்சோம்னாக்கா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அது இப்போ அது நமக்கு தேவையில்லைன்றதுனால நம்ம படிக்கல. ஆனா அந்த காரியங்கள் படிச்சா, அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு ஃபுல்லா பைபிளை ஆழமா புரிஞ்சுக்கொள்ள முடியும் இல்லைங்களா. அந்த இடத்துல அவர்களுக்கு பாவத்துக்கு அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படல. இட் வாஸ் ஜஸ்ட் கவர்டு. ஏன்னாக்கா the blood of the bulls and sheep will not remit the sin, it will be only covered the sin. ஒன்லி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மட்டும்தான் அவருடைய பாவங்களை சுத்தமா கழுவும்.
பசுக்கள் இது எருதுகளுடைய ரத்தமோ மற்ற மிருகங்களுடைய ரத்தம் வந்து அந்த பாவத்தை ஒன்றும் வெறும் கவர் பண்ணும். தேவன் பார்க்கும் பொழுது அவருடைய பாவத்தை பார்க்காம அதற்காக தன்னுடைய இடத்துல தண்டிக்கப்பட்டு மறிக்க, ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா, தான் மரணிக்க வேண்டிய இடத்துல ஒரு மாடோ ஆடையோ கொன்னு அதனுடைய ரத்தத்தை போடும் பொழுது தேவன் அவருடைய பாவத்தை பார்க்கல. ஏன்னா இந்த ரத்தம் அந்த பாவத்தை கவர் பண்ணிடுச்சு. இதை வந்து இந்த கான்செப்டை நம்ம எங்க பாக்குறோம்னா ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு பாவமே அறியாத ஒரு மிருகத்தை, என்ன மிருகம் தெரியல சொல்லல, அதை கொன்னு அதனுடைய தோலை வந்து ஒரு ஆடையா கொடுக்குறார் இல்லையா, அவர்களுடைய நேக்கட்னஸ் கவர் பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி அவர்களுடைய நேக்கட்னஸ் கவர் ஆகல, ஏன்னா அவங்க பாவம் பண்ணல. சரிங்களா? அப்போ இந்த உடன்படிக்கையில என்ன சொல்றாரு, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குனாக்கா, நீங்க பாருங்க, சிறியர் முதல் பெரியர் மட்டும் எல்லோரும் அறிந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். நான் அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இனிமேப்பட்டு அவருடைய பாவங்களையே நான் நினைக்க மாட்டேன், என்னுடைய இருதயத்தில இருந்தே அந்த அவருடைய பாவங்கள் போயிடும் அப்படின்றது எது, புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை ஏற்பட்டுடுதா? இல்ல. ஓகே, இந்த புதிய உடன்படிக்கை எப்ப ஏற்படும்ன்றத பார்க்கலாமா? ஓகே, எபிரேயர் 8வது அதிகாரம். நான் சொல்றது புரியுதா? கார்த்திகேயனுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஏன்னா நாங்க நிறைய அதை பண்ணிட்டோம். ஜெஸ்ஸி, நீ உனக்கு புரியுதாமா? Are you following it or do I have to go again? No, I can. You can follow. Okay, very good. Okay, எபிரேயர் 8வது அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து நம்ம 12வது வசனத்தை முடிய வாசிக்கலாம். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. ஒரே ஒரு நிமிஷம். இது ஹீப்ரூ வந்து நிருபத்தை வந்து எப்ப எழுதினாங்க? 1வது நூற்றாண்டுல இல்லைங்களா? எப்ப எக்ஸாக்ட் டேட் தெரியலனாலும் அது யார் எழுதினாங்கன்றதுல ஒரு அம்பிகிவிட்டி இருந்தாலும் 1வது நூற்றாண்டுல எழுதி முடிச்சாச்சு இல்லைங்களா? அந்த எழுதி முடிச்சப்போ அவர் என்ன சொல்றாரு, எரேமியாவில் எழுதும் போதே அது வந்து இந்த ஃபியூச்சர்ல பேசுறாரு. நான் அவர்களுடனே ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் அழகா பார்த்தோம். அது ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்க, அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்கிறேன் என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த காலம் வந்துடுச்சா? எபிரேயருக்கு எழுதும் பொழுது வரல இல்லையா? அது ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ எபிரேயருக்கு இந்த நிருபத்தை வந்து 1வது நூற்றாண்டுல எழுதினாரு. அந்த 1வது நூற்றாண்டிலேயே அந்த புதிய உடன்படிக்கை இன்னும் ஏற்படல. அப்போ நாம வந்து இப்ப புதிய உடன்படிக்கை சபையில இருக்கோம்னு சொன்னாக்கா அது வேதத்தின் சத்தத்தின்படி உண்மையா ஆகுமா இல்லாட்டி பிழையாகுமா? பிழையாகும். வேற யாராவது என்ன நினைக்கிறீங்க மற்றவங்க? பிழையா இருக்குமா இல்லாட்டி உண்மையாகுமா? அது நாம இப்போ புதிய உடன்படிக்கையினுடைய காலத்துல இருக்கோமா? இல்ல சார். இல்ல சார். இல்ல. ஓகே, ஜெசி, அது பிழையாகும். நம்ம இல்ல. வெரி குட், தேங்க் யூ. பிழையாகும். இட் இஸ் நாட் ரைட். ஓகே, 9 வாசிக்கலாம். அவர்களுடைய பிதாக்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களை கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை அப்படிங்கிறார். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய ஆசிரியர் வந்து எரேமியா 31 என்ன சொல்றாரோ அதையே இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வெர்பாட்ரம் எழுதுறாரு. வெர்பாட்ரம்னாக்கா வார்த்தைக்கு வார்த்தைக்கு அதையே வந்து ரிப்பீட் பண்றாரு. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. எந்த உடன்படிக்கையில? பழைய உடன்படிக்கையில அவர் நிலை நிற்க நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? அந்த பழைய உடன்படிக்கைய அவர் புறக்கணிச்சிட்டாரு. 10 வந்து அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு
பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைத்து அவர்கள் இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். பாருங்க, அதே வார்த்தை அவர் அங்க எரேமியா என்ன சொல்றாரோ அதே இந்த இடத்துல அவர் ரீகோட் பண்றாரு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, அன்னைக்கும் அது நிறைவேறல. எபிரேயருக்கு எழுதின நிருபம் அப்பவும் அது நிறைவேறல. 11 பாருங்க, அப்பொழுது சிறுவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிந்தவர்கள் அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியது இல்லை. ஓகே. 12, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகே. அப்ப இந்த புதிய உடன்படிக்கை காலம் இன்னும் எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்துல அது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. எபிரேயர்களுடைய எழுதின நிருபத்திலையும் அது இன்னும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறல அப்படிங்குது. அப்போ எரேமியா காலத்திலையும் நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ள இன்னும் வரல. எபிரேயருக்கு எழுதின 1ஆம் நூற்றாண்டு அப்பவும் நாம இன்னும் புதிய உடன்படிக்கைக்கு வரல. இப்போ நாம புதிய உடன்படிக்கை சபையின் சொல்வது என்னத்து காரணத்தினால? அறியாமையினுடைய காரணத்தினால இல்லைங்களா? இன்னொரு விஷயம், இந்த புதிய உடன்படிக்கை வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ பைபிள் தேவைப்படுமா? தேவைப்படாதா? பைபிளே தேவையில்லைன்னு சிஸ்டர் சொல்றாங்க பிரதர். பைபிள் தேவைப்படாது, பைபிள் ஸ்டடி பைபிள் தேவைப்படாது. அதுக்கு மேல சார் பைபிளும் தேவைப்படாது, உங்க வேலையும் இல்லை, நீங்க பேசாம வீட்டுல உட்காருங்க, எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை அப்படின்ட்டாரு அவரு. கார்த்திகேயன் பா நிம்மதியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை போன் பண்ணி என்ன போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்டோரே சீக்கிரம் புதிய உடன்படிக்கையை கொண்டு வாங்க, இந்த மக்களுடைய தொல்லை தாங்க முடியல எங்களால அப்படின்றாங்க. ஜெசி, நீ என்ன நினைக்கிறமா? தேவைப்படாது. Because God has promised that he'll write in the hearts. ஓகே. இப்ப இதுல ஒரு கேள்வி பிரதர், நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் பிரதர். ஓகே, ஆண்டவர் இத ஹார்ட்ல போடுறாரு. யாருடைய ஹார்ட்ல போடுறாரு? the so called gentiles இல்லாட்டி to the house of Israel? யாருக்கு அந்த பைபிள் தேவைப்படாது? யாருடைய இருதயத்தில் இதை போடுறாரு? so what about சொல்லுங்க கார்த்திகேயன். ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல் சார். அப்ப இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் தான் இந்த புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை யாருக்கு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் புதிய உடன்படிக்கை பண்றாரு. அவங்களுடைய இருதயத்துல முன்னாடி பலகையில எழுதி புறஜாதிகள் கிட்ட கொடுக்கல, பலகையில எழுதி யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட கொடுத்தாங்க. மறுபடியும் இருதயத்துல எழுதி தன் அயலானுக்கோ சகோதரனுக்கோ ஒருவனும் போதிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லக்கூடியது, பைபிள் வேண்டான்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் யாருக்கு வருது அப்படின்னா, அதே இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு புதிய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணப்படுது. பழைய உடன்படிக்கை யாருக்கு பண்ணப்பட்டுச்சு? புதிய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணப்படுது. அப்ப வாட் அபவுட் த ஜென்டைல்ஸ்? அவங்களுக்கு பைபிள் தேவை இல்லையா? இல்ல அவங்க எல்லாருமே போதிக்கப்பட்டிருப்பாங்களா? எக்ஸாக்ட்லி, அது பிரதரோட ஃபேவரட் வேர்ஸ். அது பிரதர் நீங்களே அது சொல்லுங்க. தொங்கல் பிடிச்சிட்டு வருவாங்கன்னு ஒரு வசனம் வரும். I'll have to open my obsidian இப்போ. இல்ல ஜஸ்ட் நம்ம அந்த இது மட்டும் அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறேன். செக்ரேயா 12ல செக்ரேயா 12ல ஒரு வசனம் வரும். ஒவ்வொரு யூதரனுடைய அந்த அங்கேயே பிடிச்சு புறஜாதிகள் எனக்கு தேவனுடைய வழிகளை எனக்கு கத்துக் கொடுங்க, நாங்களும் தேவனை வர்ஷிப் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் வேணா குரூப்ல அந்த வசனத்தை போடுறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப இன்னொரு வசனமும் நான் போட்டிருக்கேன். எபிரேயர் 10:16. கார்த்திகேயன் அதை வாசிக்கிறீங்களா? அந்த நாட்களுக்கு பின்பு அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது நான் பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே கர்த்தர் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களை அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்றும் சொல்கிறார். அதைத்தான் இது மறுபடியும் அந்த இதை அவர் ரிப்பீட் பண்றார்.
அந்த நாட்களுக்கு பின்புனாக்கா எப்போ அவர் உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை பண்ண பின்பு நான் அவர்களோட பண்ணின உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிதாக்களின் இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைத்த பின்பு அது அப்படியே வருது. பேசிக்கலா அது வந்து அந்த புதிய உடன்படிக்கையை பற்றிய குறித்த காரியங்கள் வருது இல்லைங்களா. இப்ப நம்மளுடைய ஜக்கரியா 8:23 பிரதர். ஜக்கரியா ஒரே ஒரு நிமிஷம். ஜக்கரியா 8:23. Zechariah 8:23. Okay. So this is the condition of the Gentiles, புரஜாதிகாரர்களுக்கு அந்த புதிய உடன்படிக்கை காலத்துல. ஓகே. அந்நாட்களிலே பல வகையான பாஷைக்காரர்களாகிய புறஜாதியர், பல வகையான பாஷைகள்னாக்கா எல்லா விதமான 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்கிறார். இல்லைங்களா? பியூட்டிஃபுல். தேங்க்யூ பிரதர். சரிங்களா? 8:23. அப்போ இது எந்த நாட்கள்ல நடக்கும்? இது டீப்பான பைபிள் ஸ்டடி. ஓகேங்களா? அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம், இந்த ப்ராஸ்பெக்ட்ல வராது. அப்போ இப்ப பார்த்தோம், நம்ம தேவன் வந்து இஸ்ரவேல் மக்களோட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ண போறாரு. அது மட்டும் இந்த புதிய உடன்படிக்கை பண்ணாக்கா அவர்களுடைய வாயில வந்து தன்னுடைய வார்த்தையை போடுவாரு, அவர்களுடைய மனசுல வைப்பாரு, அவர்கள் புதிய அவர்களுடைய பாவங்களே நினைக்க மாட்டாரு, எல்லாத்தையும் முடிச்சுக்குவேன் அப்படிங்கிறார் இல்லையா? அது முடிய அந்த புதிய உடன்படிக்கை வர முடியாது, இது இன்னும் வரல இல்லைங்களா? அது முடிய விசுவாசிக்காத யூதர்கள், இப்ப வந்து நம்ம நல்லா இது பண்ணிக்கணும், யூதர்கள்ல பலர் வந்து விசுவாசித்தாங்க இல்லைங்களா? ஆண்டவர் இருக்கும் போத தேவனை விசுவாசித்த, இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்த யூதர்கள் யாராவது ஒருத்தர் பேர் சொல்ல முடியுமா? யாராவது? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அவரை விசுவாசித்த யூதர்கள் யாராவது ஒருத்தர் பேரை சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? யார் நமக்கு அவர்கள் பேர் யாராவது ஒருத்தர் தெரியுமா? லாசர். வெரி குட். லாசர். என்னமா கேட்கல? அப்போஸ்தலர்கள் 12 பேரு பிளஸ் எத்தனையோ பேரு, மேரி மேக்டலின், அப்புறமா இந்த நிக்கோடெமஸ், எல்லாரும் இது இல்லைங்களா? அவங்க வந்து பிலீவிங் ஜூஸ், விசுவாசிக்கிற இஸ்ரவேலர்கள். அப்போ விசுவாசிக்காத இஸ்ரவேலர்கள் இருந்தாங்களா அந்த நாட்கள்ல? இயேசு கிறிஸ்துவ மெசியா சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலர்களும் இருந்தாங்களா அந்த நாட்கள்ல? யாராவது ஒருத்தர் பேர் சொல்ல முடியுமா? சதுசேயர், பரிசேயர், அது ஒரு குரூப் இல்லைங்களா? காய்பா இல்லையா? நிறைய பேர் அவங்கதான் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து என்ன பண்ணாங்க, இதுல போட்டாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 10வது நாள் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டப்போ ஏறக்குறைய எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சவங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஞாபகம் இருக்குங்களா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5வது வசனம். ஆறாவது வசனம். 500 பேர் சார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். ஓகே. அப்போ ஏறத்தாழ 500 பேர் அவருக்கு காட்சி கொடுத்திருக்கார். சாரி, நான் வந்து சொன்ன அவர் மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதுன்னு. பட் ஓகே, அப்போ வந்து நமக்கு நல்ல தெளிவா தெரியுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தப்போ ஒரு சில யூதர்கள் விசுவாசித்தார்கள்,
அதுக்கப்புறமா ஒரு சிலர் விசுவாசிக்கல. இன்னைக்கும் ஒரு சிலர் யூதர்கள் விசுவாசிக்கிறாங்க, ஒரு சில யூதர்கள் விசுவாசிக்கல. இன்றைக்கு அந்த விசுவாசிக்கின்ற யூதர்களுக்கு என்ன பேரு? பிலீவிங் ஜூஸ். வந்து அந்த பிலீவிங் ஜூஸ்க்கு ஒரு தனி ஸ்பெஷல் பேர் இருக்கு, சிறுமந்தூர், லிட்டில் ஃப்ளாக். வேற யாராவது? ஜெசி, கார்த்திகேயன்? லிட்டில் ஃபிளாக். இன்றைக்கு விசுவாசிக்கிற யூதர்களுக்கு இருப்பாங்க. பாடி ஆஃப் கிரைஸ்ட், பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்றாங்க. ஜெசி, நீ என்ன சொல்றமா? லிட்டில் ஃபிளாக்ஸ். லிட்டில் ஃப்ளாக். ஓகே ஓகே. இப்போ லிட்டில் ஃப்ளாக்கை பற்றி நம்ம இன்னொரு டீட்டெயிலான ஒரு இது படிக்கலாம், இன்னைக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கிற அப்போ பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல என்ன ஆகுதுனாக்கா, விசுவாசிக்கிற யூதரும் விசுவாசிக்கிற புறஜாதியரும் சேர்ந்து பிற்பாடு அவர்களுக்கு வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய சரீரம்னு சொல்றோம். லிட்டில் ஃப்ளாக் யாருன்றதை பத்தி இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறது நியாயமான ஒரு கன்ஃபியூஷன் தான். அதை பத்தி நம்ம வந்து இன்னும் ஒரு டீட்டெயிலான, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு லிட்டில் ஃப்ளாக்கை பத்தி படிக்கும்போது, நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை வந்து டீட்டெயிலா படிக்கலாம். அப்போ இந்த இடத்துல இது இந்த ஸ்கோப்ல வராததுனால இதை பத்தி நான் இப்ப கடந்து போயிடுறேன். இப்ப இந்த இடத்துல இந்த உடன்படிக்கை பண்ற முடிய பிலீவ் பண்ணாத இஸ்ரவேல்கள் வந்து அவர்களை வச்சு தேவன் என்ன பண்ண போறாருன்றதை பார்க்க போறோம் நம்ம. ஓகே ஓகே. ஓகே, ரோமர் 11:32 நம்ம வந்து 11:26, 27 படிச்சோம். இப்போ வந்து 27 படிச்சோம். ஓகே, 32 வந்து, ஏன்னா நடுவுல சில வசனங்களை நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது இட்ஸ் நாட் இன் தட் ஸ்கோப் ஆஃப் இது வந்து 32 யாராவது வாசிக்க முடியுமா? எல்லோர் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். இந்த எல்லோர் மேலும்ன்றது யாரு குறிக்குது? எல்லாருமே சார், ஒட்டுமொத்த மனிதர்கள். வேற யாராவது வேற ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்கா? ஆக்சுவலா இந்த இது வந்து நம்ம வந்து கார்த்திகேயன் சொல்றது கரெக்டு, வேதத்தின் அடிப்படையின்படி. கான்டெக்ஸ்ட் படி பார்க்கும் பொழுது விசுவாசித்த யூதர்களையும் பற்றி தான் வந்து கான்டெக்ஸ்ட் வருது. ஆனா அந்த இடத்துல வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க, ரோமர் 11 33வது வசனத்தை நான் காமிக்கிறேன். நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கும் பொழுது 32வது வசனம், எல்லோர் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்கு அடைத்து போட்டார்னு கொடுத்து, இதே வந்து இங்கிலீஷ்ல வந்து For God hath concluded them all in unbelief, that he might have mercy upon all. அப்ப அந்த them யாரை குறிக்குது? ஏன்னா இப்ப வந்து பேசிட்டு வர்றது வந்து இஸ்ரவேலரை குறித்து, அது விசுவாசிக்கிற இஸ்ரவேலோ விசுவாசிக்கிற இஸ்ரவேலை பத்தி இந்த கான்டெக்ஸ்ட் படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து இல்லைங்களா, அது நீங்க வீட்டில் படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது தெரியும். ஆனா இந்த இங்கிலீஷ் வேர்ஷத்தின் இதுபடி என்ன சொல்லுது? எல்லார் மேலும் for God has concluded them all in unbelief that he might have mercy upon all அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப இந்த them வந்து நாம வாசிக்கிற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்ஸின் படி யாரை குறிக்குதுன்னாக்கா இஸ்ரவேல் மக்களை குறிக்குது. ஆனா ஒரிஜினலா பார்க்கும்பொழுது அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இதுல வந்து இது வந்து ஸ்ட்ராங்ஸ் இதுல பார்க்கும்போது for God hath concluded them all in unbelief பட்டிருக்கு. அந்த தெம்மே வராது இந்த இடத்துல. பாருங்க, தெம் இருக்கு இல்லைங்களா,
இந்த இடத்துல தெம் இருக்கு இல்லைங்களா, இந்த தெம்ங்கிற வார்த்தையை வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல ஆட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. for God hath concluded தெம்முக்கு வந்து பாருங்க இந்த ஸ்ட்ராங் நம்பர் இருக்காது, ஆளுக்கு தான் ஸ்ட்ராங்ஸ் நம்பர் இருக்கு. ஃபாருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்ஸ் நம்பர் இருக்கு, காடுக்கு ஸ்ட்ராங் நம்பர் இருக்கு தியோஸ் அப்படின்னுட்டு. கன்க்ளூடடுக்கு இது இருக்குது. இந்த தெம் வார்த்தை இருக்கு, ஆனா அதுக்கு வந்து ஸ்ட்ராங்ஸ் நம்பர் இல்லை. ஸ்ட்ராங்ஸ் நம்பர் இல்லைனாக்கா அந்த இடத்துல அந்த வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். அப்புறமா ஆல்க்கு ஸ்ட்ராங்ஸ் நம்பர் இருக்கு, இன் இருக்கு, அன்பிலீவ் இருக்கு, தட் ஹி மைட் ஹாவ் மர்சிங்கிறது ஒரே வார்த்தை அந்த இடத்துல இருக்கு. அப்பான் ஆல் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ நம்ம இதுல வந்து வாசிக்கிற தெம்ன்றது அவர்களை மட்டும் குறிக்கல, எல்லோர் மேலும் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் எதற்குள்ள அடைத்து போட்டிருக்காரு. ஏன்? To show his mercy. என்னப்பா? To show his mercy. To show his mercy. ஏன்னா அந்த வசனத்திலே போட்டிருக்கு, எல்லோர் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டிருக்காரு அப்படின்னு இல்லையா. இந்த எல்லோரும் போது யாரெல்லாம் குறிக்குது? பிலீவிங் ஜூஸ், அன்பிலீவிங் ஜூஸ் எல்லாரையும் என்னத்து மேல போட்டிருக்காரு? கீழ்ப்படியாமைக்குள்ள போட்டிருக்காரு இல்லையா. அப்ப இல்ல நான் தேவனே நான் உங்களுக்கு கீழ்ப்படியவன் சொன்னா கூட இல்ல முடியாது. எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டிருக்காரு அவர் இல்லைங்களா. இததான் வந்து எதனாலனா எல்லாருமேலையும் வந்து மர்சியை காமிக்கிறதுக்கு. இதை புரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த 11வது அதிகாரம் ஃபுல்லா படிக்கணும். இந்த ஆலிவ் ட்ரீயை பத்தி ஒரு இது வரும், ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் அது. இந்த நிலைமையில நமக்கு வந்து அந்த இதை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு நமக்கு வந்து இன்னும் அந்த இது வரல. நானும் பிரதரும் அதை பத்தி நிறைய பேசிட்டு வந்திருக்கோம். நானும் கார்த்திகேயன் கூட, நீங்களும் இருந்தீங்களா கார்த்திகேயன்? நம்ம அந்த ஆலிவ் ட்ரீ இதெல்லாம் ஸ்டடி பண்ணும்போது கிரண் தான் 3 பேரை படிக்கும் போது அதை படிச்சுட்டு வரும்பொழுது இந்த இடத்துல பாருங்களேன், இந்த அடுத்த வசனம் வந்து என்ன சொல்றாரு பால் வந்து 33ல தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. உங்க ஸ்லைடு மாறல பிரதர், தமிழ்ல வரல, இங்கிலீஷ்ல இருக்கு. நான் ஒன்னும் இந்த இடத்துல இது மாறல, சாரி. ஓகே, சாரி. கார்த்திகேயன் தான் மெயினா வராது. வந்துருச்சுங்களா? ஓகே, தேங்க்யூ பிரதர். தேவனுடைய ஞானம், ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு ஆவைகளின் ஆழம். பாருங்க, இவர் வந்து ஆங்கிறதுனுடைய அர்த்தம் என்னது? ஆச்சரியம் இல்லையா. இந்த இடத்துல வந்து ஹோ அப்படிங்கிறாரு. இதுல ரோமன்ஸ் இங்கிலீஷ்ல வந்து ஹோ அப்படிங்கிறார். இந்த இடத்துல தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அப்போ அவர் வந்து பாக்குறார் இந்த கான்டெக்ட்ல வந்து இந்த ஆலிவ் ட்ரீல வந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசித்த யூதர்களையும் விசுவாசிக்காத யூதர்களையும் எப்படி ஆண்டவர் வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த இடத்துல எல்லாரையும் என்னது தமிழ்ல என்ன வருது, அவநம்பிக்கைக்குள்ள அடைத்து போடுறாரு அப்படின்ட்டு. அந்த அடைத்து போடுறாருன்னு இருக்கு இல்லைங்களா, நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா போன வசனத்துல. கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் இருக்கு இல்லைங்களா. இந்த அடைத்து போட்டாருன்ற வார்த்தை வந்து என்ன இருக்கு? ஷட் அப் இல்லைங்களா. இங்கிலீஷ்ல எப்படி எஸ் concluded them all in unbelief. God has concluded them all in unbelief. Concluded வந்து வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஷட் அப் அப்படின்றாரு. ஷட் அப் அப்படின்னாக்கா அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு வலையில எல்லாத்தையும் போட்டு அப்படியே இது பண்ணிடுறாரு இல்லைங்களா, தூக்கிறாரு இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாரையும் அடைத்து போட்டுறாரு. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து அதை வந்து பார்த்துட்டு இவர் வந்து என்ன ஆச்சரியப்படுறாருனாக்கா, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு இவைகளுடைய ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள்.
இதுல வந்து இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப அருமையா சொல்றாரு. ஓ த டெப்த் ஆஃப் த ரிச்சஸ் ஆஃப் போத் த விஸ்டம் அண்ட் த நாலேஜ் ஆஃப் காட், ஹவு அன்சர்ச்சபிள் ஆர் ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஹிஸ் வே பாஸ்ட் ஃபைண்டிங் அவுட். இதனுடைய ஆழத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியல. ஆனா இதை வந்து இந்த கான்டெக்ட்ல படிக்கும் போது ரோமர் 11 வந்து ஃபுல்லா படிக்கும் பொழுது அந்த ஆலிவ் ட்ரீயை பத்தி அவர் கொண்டு பண்றாரு. கிராஃப்டிங் த ஆலிவ் ட்ரீயை வந்து எப்படி ஒட்டு போடுறாரு, அந்த காரியங்கள் எல்லாம் படிச்சுட்டு போது எந்த வந்து விசுவாசிக்காத யூதர்கள் மேல இரக்கம் வைக்கிறதுனால இந்த விசுவாசித்த யூதர்களுக்கும் இரக்கம் வைக்கிறேன் அப்படிங்கிறார். அதனாலதான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்றாரு பாருங்க, எல்லோர் மேலும் இரக்கம் தக்கதாக தேவன் எல்லோரையும் அடிமைக்குள் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டிருக்காரு அப்படிங்கிறாரு. இதுல இருந்து இந்த எல்லோருங்கிறத நம்ம பார்த்தோம், யூதர்களுக்கு மட்டும் இல்ல பிரஜாதிகளுக்கும் அடங்கும் அப்படின்ட்டு. இந்த வசனத்துல இருந்து ஏதாவது உங்களால வந்து வேற ஏதாவது ஒரு இதை வந்து கிரகிக்க முடியுமா? இதுல வந்து ரொம்ப ஆழமான சத்தியங்கள்லாம் இருக்கு. முயற்சி பண்ணி பாருங்க. நம்மளுடைய லெவலுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அது முயற்சி பண்ணி பாருங்களேன். கார்த்திகேயன் தயவு செய்து இந்த பர்டிகுலர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம், ஏன்னாக்கா அவருக்கு நிறைய வந்து இதை பத்தி எல்லாம் வந்து பேசி இருக்கிறோம். ஜெஸ்ஸி, உனக்கு இதுல வந்து என்ன வந்து புரியுதுமா? எல்லோர் மேலும் இறக்கத்தக்கதாக தேவன். ஜெஸ்ஸி இல்ல பிரதர், ஜெஸ்ஸி டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே வசந்தி, நீங்க உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அது நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே. நம்ம we have nothing to do. There's no part. God is in control. நம்மள வந்து கீழ்ப்படியாமைக்குள்ளேயும் அவர் தான் அடைச்சு போடுறாரு, இறக்கத்தையும் அவர் தான் காமிக்கிறாரு. அப்புறம் நமக்கு இன்னும் ஒண்ணுமே இல்லையே, ரொம்ப ஒண்ணுமே இல்லதான். அது ஜஸ்ட் at the bottom. இதுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு ஒருத்தர் கீழ்ப்படியாம இருக்கிறான்னாக்கா அதுக்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள்? இல்லையா? எதுக்கு அவங்களை கீழ்ப்படியாமைக்குள்ள அவர் அடைச்சு போட்டிருக்காரு? அவருடைய இறக்கத்தை காமிக்கிறது. இதனுடைய உலகத்தினுடைய நியாயப்படி பார்த்தாக்கா அது ரொம்ப ஃபூலிஷ்னஸா இருக்கும் இல்லையா? ரொம்ப அபத்தமா இருக்கும், அநியாயமா இருக்குது. வெரி குட், ஓகே. ஆனா அடுத்த வசனத்துல பாருங்க, பால் என்ன சொல்றாரு? தேவனுடைய என்னது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்ன்றது எதை குறிக்குது? riches. தேவன் வந்து see God will bless you according to his riches. இல்லையா? தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை தக்கதாக நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கணும் பிலிப்பியன்ஸ்ல. ஓகே, அவருடைய ஐஸ்வர்யம் இல்லையா, ஞானம், அறிவு, இவருடைய ஆழம் எவ்வளவா இருக்கிறது அப்படிங்கிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள். இவர் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்கு அடைத்து போடுறதை பத்தி சொல்லும் பொழுது நமக்கு வந்து எப்படி இருக்கு, நம்மளுடைய புத்தியில அநியாயமா தெரியுது. ஆனா பால் என்ன சொல்றாரு? அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிட முடியாதவை அப்படிங்கிறார். அவருடைய ஜஸ்டிஸ் வந்து அன்சர்ச்சபிள். அவ்வளவு அப்படியே வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அன்சர்ச்சபிள் ஆர் இஸ் ஜஸ்டிஸ் அண்ட் த வே பாஸ்ட் ஃபைண்டிங் அவுட். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவர் எப்படி திங்க் பண்றாரு, எப்படி இதெல்லாம் பண்றாருன்னு நம்மளுடைய அறிவுக்கு, நம்மளுடைய அந்த பாவ சுவாபம் உள்ள நமக்கு வந்து அக்கிரமமா தெரியுது. எல்லாரையும் கீழ்ப்படிதலுக்குள்ள அடிச்சு போடுறாரு அவரு, இல்லைங்களா? இது வந்து எதை காமிக்குதுனாக்கா தேவனுடைய God's sovereign will over Israel. முதல்ல பார்த்தோம், தேசத்தின் மேல வந்து அமோரியர்களுடைய எவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாலும் பொறுமையா இரு ராஜா, உனக்கும் ஒரு நேரம் வரும், உன்னுடைய வந்து பரிபூர்ண ஆவரம் மட்டும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ என்ன அக்கிரமம் பண்றியா பண்ணு, நீ எப்பொழுதுமே forever உன்னால பண்ண முடியாது. நான் எப்ப என்னுடைய டைமிங் படி தான் நான் காரியங்களை செய்வேன். உன் இஷ்டத்துக்கு நான் பண்ண மாட்டேன், உன்னை விடவும் மாட்டேன். என் டைமிங் வரும்போது நான் யாருக்கு எதை செய்யணுன்றது எனக்கு தெரியும்.
இது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு? இங்க ஒரு 40, அங்க ஒரு 400, அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடியே ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு இதை சொல்றாரு. எவ்வளவு வருஷம் கழிச்சு நடக்க போற காரியங்களை அவர் தேசத்தின் மேல் தன்னுடைய அதிகாரம் இருக்கிறத காமிக்கிறாரு. இப்போ இஸ்ரவேல் மக்கள் மேல தன்னுடைய அதிகாரம் இருக்கிறத காமிக்கிறாரு. இதனுடைய இது ஜஸ்ட் ஒரு இதுக்கு சொல்றேன் நானு. அடுத்தது 34வது வசனம் பாருங்க. For who hath known the mind of the Lord? யாருக்கு தேவனுடைய தமிழ்ல சிந்தையை யார் அறிவார்? சிந்தையை அறிந்தவன் யார்? யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? ஓகே, 35 வாசிமா. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? ஒன்றை கொடுத்தவன் யார் இல்லையா? ஓகே, 36வது வசனம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. சகலமும் தேவனுக்காக எதெல்லாம் இருக்கு? சகலமும் இருக்குது. யார் மூலமா இருக்கு? அவர் மூலமா இருக்கு. யாருக்காக இருக்கு? அவருக்காக இருக்கு. For him, through him, and to him all things, to whom be glory forever and ever. இல்லையா? மகிமை உண்டாவதாக. ஆமீன். எல்லாவற்றிற்கும் அவருக்கே எல்லாவற்றிற்கும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். மறுபடியுமாக தேவன் தன்னுடைய சாவரின் வில்ல எஸ்டாப்ளிஷ் பண்றார். அவருடைய வசனங்களை வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு காரியமா இருக்கு, சரிங்களா? ஓகே, தேவனுடைய டைம் 7:20 இது புதுசா ஆரம்பிக்குதா? இது கரெக்டா இருக்குமா? ஆமா, இல்ல பிரதர், இது ஒரு நிமிஷம். மறுபடியும் அடுத்த இதுல ஆரம்பிக்கலாம் பிரதர். ஏன்னா இன்னொரு தாட் வருது இது, அதனாலதான் யோசித்தேன் நானு. ஏன்னா இன்னைக்கு கொடுத்திருக்க தாட்டே ஹெவி டு டைஜஸ்ட். கொஞ்சம் இது பண்றது ஒரு 2 மினிட்ஸுக்கு உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் கொடுக்க முடியுமா? நீங்க ஒரு ரீகேப் பண்ண முடியுமா? இதுல இருந்து என்ன பார்த்தோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஷார்ட்டா, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத பார்க்கலாம். ஓகே, நான் 2 காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். முதல்ல ரீகேப் பண்ணோம், அதுக்கப்புறமா இன்னைக்கு பார்த்து 2 காரியங்கள் தான். ஒன்று தேவன் ஜாதிகள் மேல அவருக்கு இருக்கிற சாவரன் பில். அடுத்தது இஸ்ரவேல் மேல இருக்கிற அவருடைய சாவரன் பில். அதுக்கு நடுவுல நம்ம பார்த்தோம் அவர் பண்ண உடன்படிக்கை, கண்டிஷனல் உடன்படிக்கை. ஓகே, அடுத்தது அன்கண்டிஷனல் உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு, புதிய உடன்படிக்கை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனமா எரேமியா தீர்க்கதரிசி 31வது அதிகாரத்துல சொல்றாரு. அதே காரியத்தை மறுபடியுமாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 1வது நூற்றாண்டுல எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல அதே தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்றாரு. அவரும் சொல்றாரு இந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை வரப்போகுது அப்படின்னு. அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இன்னும் புதிய உடன்படிக்கை வரல. ஏன்னா புதிய உடன்படிக்கை வந்ததுன்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அந்த புதன் உடன்படிக்கை படி ஒரு யூதன் எப்படி இருப்பான். ஏன்னா இந்த உடன்படிக்கையை யூத மக்களோட தான் பண்றாரு. அவர் சொல்றாரு, முன்பு நான் அவர்களோட இஸ்ரவேல் தேசத்துல இருந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தபடி அவர்களுக்கு நான் நாயகனா இருந்து செஞ்சேன், அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறினாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல நான் அவர்களோட உடன்படிக்கை செய்ய போறேன்றது ரொம்ப தெளிவா அவர் யூத மக்களோட தான் பண்ண போறேன் அப்படின்னாரு. சரிங்களா? அப்ப யூத மக்கள் அந்த உடன்படிக்கை பண்ண இருப்போ அவன் விசுவாசிக்கிறானோ விசுவாசிக்கலையோ, எந்த ஒரு இதுவா இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு அவன் மேல தன் ஆவியை ஊற்றி தன்னுடைய வசனத்தையும் வார்த்தைகளையும் அவனுடைய இருதயத்துல பலகையில எழுதி வச்சிடுறாரு. அவனால மறுதளிக்கவே முடியாது அப்படிங்கிறார்.
அப்போ விசுவாசிக்காத யூத புறஜாதி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நம்ம செக்கரையா 8வது அதிகாரத்துல பார்த்தோம், அவங்க போய் அவனுடைய ஆடையினுடைய தொங்கல்களை பிடிச்சி, ஐயோ எனக்கு நாங்க 10 பேர் இருக்கோம், உங்களுடைய தேவனுடைய வழிகளை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்பாங்க. அப்போ இவரு தான் இந்த மற்ற மக்களுக்கு பைபிள் டீச் பண்ணணும். அதை கூட பைபிளை வச்சு பண்ண மாட்டாரு, தன்னுடைய மனசுல எழுதி இருக்கிற மனப்பாடமா அதை பண்ணுவாரு அப்படி இல்லையா. அது முடிய இன்றைக்கு தேவன் விசுவாசிக்கிற யூதர்களையும் விசுவாசிக்காத யூதர்கள் மட்டும் இல்ல, புறஜாதிகளையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, அடைச்சு போட்டு வச்சிருக்கிறாரு. எதுல? கீழ்ப்படியாமைங்க. ஏன் அப்படின்னாக்கா, எல்லார் மேலேயும் என்ன காமிக்கிறதுக்கு? இரக்கம் காமிக்கிறதுக்காக. இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்ட உடனே பவுல் என்ன சொல்றாரு, நமக்கு அதனுடைய ஆழம் புரியல. இதை புரியணும்னாக்கா இந்த 11 ஃபுல்லா வாசிக்கணும். அது கொஞ்சம் டஃப்பான இது, ரொம்ப வார்த்தைக்கு வார்த்தை என்ன டென்ஸ்ல இருக்கு, இதுல தென் தே அப்படின்னு போது ஹிம்னு போது இந்த தென் யாரு, தே யாரு, ஹிம் யாரு, நவ்ன்றது எப்ப சொல்றதுன்றது ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய டென்ஸ், பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, இல்ல பிரசன்ட் டென்ஸா, இல்லாட்டி யாரு சொல்றது, யார் இதை பேசுறது, யார்கிட்ட பேசுறது, எதற்காக வேண்டி பேசுறாருன்றத ஒவ்வொரு வசனத்தையும் அக்குவேற ஆணிவேரா பிரிச்சு பொறுமையா கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து வாசிக்கும் பொழுது அந்த காரியங்கள் வருது. இந்த காரியங்களை பவுல் அப்போஸ்தலர் அவர் தான் எழுதுறாரு. அவருக்கு அதை கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு. தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவும் என்பவைகள் எவ்வளவு ஆழமா இருக்குது, அவருடைய நியாய தீர்ப்புகளுக்கு அளவே இல்லை அப்படிங்கிறார். பாருங்க, இந்த இடத்துல பார்த்தாக்கா சிஸ்டர் சொன்னாங்க, இது அக்கிரமமா இருக்குது, ஆண்டவர் என்ன கீழ்ப்படியாமையில போட்டு வச்சிருக்கிறாரு, அப்ப நான் என் பொண்ணு கீழ்ப்படியலைன்னா நான் எப்படி அவளை கொண்டு சொல்ல முடியும் அப்படின்னு. எதுக்கு கீழ்ப்பாடுமையால போட்டிருக்காருனாக்கா, வசனமே சொல்லுது அவர் மேல இறக்கம் வைக்கிறதுக்காக வேண்டி. என்னடா இது அக்கிரமமா இருக்குதுன்னாக்கா நம்ம அப்படி பண்றோம். ஆனா இதனுடைய ஆழத்தை அறிஞ்ச உடனே பவுலனுடைய ரியாக்ஷன் ஆச்சரியப்படுறாரு. அவருடைய அவ்வளவு நியாயமா இருக்கிறாரு, அந்த நியாய தீர்ப்பினுடைய ஆழத்தை அளவிடவே முடியாது, அவருடைய வழிகளை ஆராய்ந்து அறிவே முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான இது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம பிரதர் நம்மள எல்லாத்தையும் என்னுடைய இது முடிஞ்ச உடனே நம்ம எல்லாத்தையும் நரகத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ட்ரிப்பு நரகத்துக்கு போயிட்டு நம்ம இந்த காரியங்களை பத்தி பாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணலாம். இட்ஸ் நாட் ஒன் பர்சன் டீச்சிங். நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். எந்த அளவு இருக்குன்னாக்கா, you will get addicted to it. It's basically தேவனுடைய வார்த்தையை வாசிச்சு அதை படிச்சு அதை ஆழத்தை அறியும் பொழுது you are literally getting addicted to the word of God. அந்த ஒரு அடிக்ஷன் வரும்போது அது மாதிரி இருக்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு ஜாய் சொல்லவே முடியாது. அனுபவிச்சு தான் பார்த்தோம். கர்த்தருடைய கிருபையில எனக்கும் பிரதருக்கும் அந்த ஒரு ஜாய் ஒரு அளவுக்கு, ஒரு குட்டி அளவுக்கு, இப்போ சொல்ல முடியாது, ஒரு குட்டி அளவுக்கு எங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாள் காலையிலையும் கொடுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, எனிபடி வாண்ட் டு ஆட் எனிதிங்? வேற யாராவது எதையாவது இன்னும் இது பண்ண முடியுமா? இல்லைனாக்கா யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி இந்த ஸ்டடியை முடிச்சுக்கலாம். ஜெசி, நீ ப்ரேயர் பண்றியாமா? தேங்க்ஸ் ஃபுல்லி. ஜெசி இல்ல பிரதர், ஜெசி வெளியே போயிட்டாங்க. சிஸ்டர் விமலா, நீங்க ப்ரேயர் பண்ண முடியுமா பிரதருடைய போன்ல? மகா கிருபை மிரக்கத்தில் எங்கெல்லாம் தெரியும் போது ரொம்ப ஆச்சரியப்படும், அதிசயிக்கிறோம். ஐஸ்வர்யம் பார்த்து இப்படிப்பட்ட பெரிதான சத்தியத்தை ஆண்டவரே
தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் கிருபையை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரையும் எங்களுக்கு நீங்க பாதுகாத்து சுகத்தோடு பலத்தோடு எங்களை நீங்க வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. மேன்மேல எங்களை ஆண்டவரே வழிநடத்தி ஜெபிக்கிறோம். உமது வேத வசனமே எங்களுக்கு அன்னைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சிறுசை. ஆமென். Praise the Lord. Thank you, brother. Thank you. Thank you. Praise the Lord. Patience and participation. Thank you. God bless you. Thank you.